ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதை வச்சு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோன்னே 1/2 கப் மல்லி சேர்த்துக்கலாம். 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மல்லியும் வரமிளகாவும் நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஓரளவு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சீலா மீன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொடியை 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷ்ஷை நல்லா இப்போ பரட்டி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்குங்க. மிளகு அந்த கருவேப்பிலெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.